ஹாய்ங்க, ஐம் தீபிகா செந்தில் ஃப்ரம் ஈரோட். ஸோ நம்ம நான் அங்கே திண்டலில் நேச்சுரல்ஸ் ஃப்ரான்சிஸ் எடுத்து 4 இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் ஏன் டிபிடிக்குள்ளே வந்தேன் அப்படின்னா என்னோடய செகண்ட் பேபி பிறந்து பிரேக் எடுத்த டைம் அண்ட் ரிட்டன்ஷன் நிறைய குறைய ஆரம்பிச்சுது. அண்ட் நான் பிஎன்ஐங்கிற ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் நேச்சுரல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தேன். ஸோ அதில் ரெஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுங்க. ஸோ மேக்கப்புக்கு கனெக்ட் பண்ணுறப்போ கேட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தா நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் சும்மா பேசிக்காக நம்ம இந்த ஹாலிடே விஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் விஷஸ் அந்த மாதிரி மட்டும்தான் போட்டுட்ருந்தோம். ஏன்னா அது நேச்சுரல்ஸ்லேருந்தே எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை மட்டும்தான் நம்ம போட்டுட்ருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் நான் ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் ஆட் பார்த்துட்டு 0 ரூபி மார்க்கெட்டிங் அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணதுக்கப்புறம் இது கண்டிப்பாக ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக இருக்க போகுது. ஸோ நம்ம கண்டிப்பாக இதை பண்ணலாம், நம்மளோட சேல்ஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். பட் மார்ச்சில் ஜாயின் பண்ணேன். பட் என்னால் என்னென்னா நான் அந்த பிஎன்ஐயில் இருக்கேங்கிறனால அதில் சீசன் மாறுறப்போ ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறும். ஸோ அப்போ எனக்கு லீடர்ஷிப் ரோல் ஆப்ஷன் வந்தது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா மார்ச்சில் எடுக்கிறேன். மார்ச்சில் 1 மந்த்க்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் முடிச்சிட்டேன்னா ஏப்ரலில் நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெப்ரவரியில் சைன் இன் பண்ணுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபெப்ரவரி 2nd வீக்லேருந்து நான் லீடர்ஷிப் ரோல் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்னால் அதில் கான்ட்ரிபியூட் பண்ண இந்த கோர்ஸஸ் பண்ணுறது எதுவுமே என்னால் பண்ண முடியல. வீக் 1 மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் பண்ணவே முடியல. ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருந்தது என்னையே. ஸோ நான் ஒரு பாயிண்டில் ஃபெடப்பாகி விட்டுட்டேன். சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வீக்லி அக்கௌண்ட் மேனேஜர் கால் இருக்கும். அவங்களும் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்னால் பண்ண முடியல. ஒரு பாயிண்டில் மரியா மேம் என்னோடய அக்கௌண்ட் மேனேஜராக சேஞ்ச் ஆனாங்க. ஸோ சேஞ்ச் ஆனப்பத்துலேருந்து அப்பயும் அந்த டஃபஸ்ட் ஃபேஸில் தான் போயிட்டு இருந்த டைமு. பட் ஸ்டில் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ ஒரு புஷ் கிடைக்கும், நான் பண்ணுறேன், நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய நாள் லேட் நைட்டெல்லாம் முழிச்சு வீடியோ எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டுலாம் தூங்கியிருக்கேன். ஸோ வாரம் கால்க்காக கொடுத்த டாஸ்க்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பி பேக் டு எனர்ஜி வந்த மாதிரி என்னோடய டாஸ்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்த டைமு. பட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இஷ்யூஸாகவே போயிட்டு இருந்தது. ஸோ ஒன்றும் ஆட் ரெடி ஆகலை. ஆட் ரெடி ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ணுறப்போ பாஸ்வேர்டு இஷ்யூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரபிள் ஷூட்ஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் அப்புறம் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி மரியா மேம் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் மெயினாக சொல்லணுன்னா என்னோட ட்ரீம் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு, லேண்டிங் பேஜ் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நான் இனிஷியலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணிட்டேன். பட் அது அந்த அளவுக்கு ரொம்ப கேட்சிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹெச்டி இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி எனக்காக அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு அக்கௌண்ட் மேனேஜரோட ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எப்போ என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு சொல்லணும், உடனே அதை அவங்க பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக, ஃப்ரெண்ட்லியாக. அண்டு நானே சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன் என்னால் பண்ண முடியல அப்படின்னா, இல்லை நீங்கள் பண்ணுவீங்க, ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் மரியா மேம் இல்லைன்னா நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனா அப்படிங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்படி போயிட்டு இருந்த டைமில் தான் இது ஹேக்கத்தான் வந்தது. ஸோ நான் லேட் நைட் என்னோடய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ரெகுலராகவே 11-12க்கு தூங்குற ஆள். ஸோ ஹேக்கத்தான் வருது அப்படின்னு மரியா மேம் சொன்னப்போ நான் எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் இது பண்ணுறேன். ஏன்னா நான் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன். 3 மந்த்ஸாக நான் அதுக்கான எஃபோர்ட் போட முடியல. என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அந்த மாதிரி தான் கற்றுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எடுக்கிறப்போ ஒரு கம்ப்ளீட் அந்த கோர்ஸோட இதே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஹேக்கத்தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த கண்டென்ட்டு, ரீல்ஸு இது க்ரியேட் பண்ணுறது,
ஸோ இந்த மாதிரி ஃபன்னி கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களும் அதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இல்லைங்கனால கிளைண்ட்டுக்கிட்டையுமே பெருசாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நான் எடுக்கிற செல்ஃப் சர்வீஸ் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது, அந்த மாதிரி தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கண்டென்ட் ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தப்போ என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து என் கூட வந்து இந்த காமெடி ரீல்ஸுக்கு வந்து என் கூட ஆக்ட் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்தது. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் பேச வேண்டியதில்லை, அவங்களே வந்து கன்வெர்ட் பண்ணி நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கி கொடுக்குறது, வீடியோஸ் எடுத்து கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சைட்லேருந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கேமராஸ், லைட்டிங்ஸ், மைக்கு, அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வாங்கி ஒரு வீடியோக்கும் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கும் இப்போ கடைசியாக போட்ட வீடியோக்கும் நிறைய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சு. நிறைய ஃபாலோவர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ மெயினாக நான் ரிட்டன்ஷனுக்காக தான் உள்ளே வந்தேன். இப்போ லாஸ்ட் 1.5 months பார்த்ததில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 year 1.5 years முன்னாடி வந்த கிளைண்ட் இப்போ திரும்ப ரிட்டன்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சேல்ஸ்லேயுமே நல்லா அது டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அதாவது ஒரு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எஃபோர்ட் போட்டு அதோட ரிசல்ட் எண்ட் ஆஃப் த டே எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் நம்ம எஃபோர்ட் போடுறோன்னா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனால் நம்ம எந்த எஃபோர்ட்டுமே போட முடியாத ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறப்ப கூட நம்மளை வந்து புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ண வச்சு இந்த மாதிரி ஹேக்கத்தான் அப்படிலாம் முடிஞ்சு போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, அண்ட் வந்து எனக்கு மெயினாக டிபிடியில் பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லா மென்டார்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதாவது ஒரு விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ண தெரியலன்னு வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்டால் நம்ம 2 தடவை 3 தடவை சொல்லிக் கொடுப்போம். 4வது தடவை சொல்லிக் கொடுக்குறப்ப என்ன இது கூட உனக்கு புரியலையாங்கிற மாதிரி ஒரு இடத்துல இரிட்டேட் ஆகும். பட் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் சொல்லுவாங்க. பட் அதுவே திரும்ப திரும்ப கேட்குறப்ப கூட ஒரு தடவை கூட சலிச்சுக்காம ஒரு ஓகே உங்களுக்கு புரியல, நம்ம புரிகிற மாதிரி எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க லெவலுக்கு இறங்கி சொல்லிக் கொடுக்குற மென்டார்ஸ் வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் சக்தி சார் வந்து சொல்லவே வேண்டியதில்லை, 0 ரூபி மார்க்கெட்டிங்கில் ஆரம்பித்து இப்போ ஹேக்கத்தான் வரைக்கும் ஒரு ஹேபிட் பில்டிங் பற்றி டிபிடி கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கு எப்படி ஹேபிட் பில்ட் பண்ணணும் அண்ட் அதை எப்படி ட்ராக் பண்ணணும், அஸ் ஒரு என்டர்ப்ரனருக்கு என்னென்ன தேவைப்படும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒரு மைண்ட் செட் பூஸ்ட்டு, எப்படி வந்து நம்ம டவுன் ஆகும், ஸோ நம்ம அந்த இடத்துல எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப் லெசன்ஸ் சொல்லி கொடுக்கறதாகட்டும், அந்த யதார்த்தத்தை சொல்லி கொடுக்கறது ஆகட்டும், நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நான் டிபிடிக்கு வந்ததுக்கப்புறம் சக்தி சார் பேசுகிறதுல நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் கோர்ஸ், 90 days கோர்ஸ். கண்டிப்பாக ஒரு ஆண்டர்ப்ரனர் அவங்க பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து 100% வந்து எடுக்கலாம், கேரண்டியாக எடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறதுக்கான வேல்யூக்கு 3x 4x டைம்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வேல்யூஸில் பார்ப்பீங்க, உங்கள் சேல் வேல்யூவில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 10K எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த 1.5 months நான் கான்ட்ரிபியூட் பண்ணதுலேயே இப்போ வந்து more than 50 ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச். ஏன்னா அந்த இனிஷியலாக தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தவிர நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லை. அண்ட் வந்து போஸ்ட் போடுற அன்னைக்கு வர டிஃப்ரென்ஸுக்கும் போஸ்ட் போடாத அன்னைக்கு சேல்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸையும் நான் வந்து லிட்ரலாக என்னால் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டிபிடி குரூப் ஃபார் திஸ் 90 days கோர்ஸ். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரோட லைஃப்லேயும் ஆட் பண்ணுற வேல்யூஸ் வந்து ரொம்பவே அதிகம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட் பார்த்துட்டு
இந்த டிபிடி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணது வந்து என்னோட கிரேட்டஸ்ட்டு பெஸ்ட் ஐடியா, சரி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.